டிசம்பர் வந்தாலே மகிழ்ச்சி தான். எங்கே பார்த்தாலும் ஒரே லைட்ஸ், செலிப்ரேஷன்ஸ், டெக்கரேஷன்ஸ், எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கிஃப்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் சரிதான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் குறிப்பிட்ட அந்த டிசம்பர் மாதம்தான் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணணுமா? எல்லா நாளும் கர்த்தருக்கென்று மகிழ்ச்சியான நாள் தான். எல்லா நாளிலும் கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை இந்த டேயை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி கிறிஸ்துவோட அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷியாமல் இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஸோ இப்போ மேட்ரு அது கிடையாது. விஷயம் என்ன தெரியுமா? எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அதுதான். வெறும் ஆண்டவருடைய டேயை செலிப்ரேட் பண்ணுறது, கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறது நமக்குள்ளாக மாத்திரம் இல்லாமல் தேவையில் உள்ளவங்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்லி கிறிஸ்துவை பற்றி தெரியாதவர்களுக்கும் அவருடைய அன்பை பிரசங்கிப்பதற்கு இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப ஸ்பெஷல் கிறிஸ்மஸாக இருக்க போகுது. God bless you.